ஹாய் மக்களே, சிறுதானியத்தை வச்சு இன்னைக்கு ஒரு காலை டிஃபன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சிறுதானிய சோளத்தை பொரி மாதிரி வறுத்து இது மாதிரி மிக்சியில் போட்டு கொரப்பா அரைச்சிக்கலாம். அடுப்பில் வடை சட்டியை வச்சு சட்டி சூடு ஏறினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்குவேன், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்ப தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்கிற மாவை இதோட போட்டு நல்லா கிண்டிக்குவோம். 5 நிமிஷம் மாவு கட்டி விழுவாம நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்ப 2 கருவேப்பிலை கொத்தை போட்டு இறக்குனா சிறுதானிய சோள உப்புமா ரெடிங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் உப்புமா செய்வோம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு, உடம்புக்கும் நல்லது. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.